கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் லூக்கா 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். அதை சும்மா ஜஸ்ட் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசிக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இடறல் வரும். இடறல் வராமல் போவது கூடாத காரியம். இடறல் யார் செய்கிறானோ அவனுக்கு அவர் தனியாக ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். ஆனால் முக்கியமாக ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு கற்பிப்பது என்ன அப்படின்னா மன்னிக்கிறத குறித்து. ஸோ அப்போ உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு நாளில் 7 தரம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. பட் இன்னொரு காஸ்பல் புக்கில் 70 தரம் மத்தியில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ அப்போஸ்தலர்கள் இந்த மன்னிங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசித்த போது அவங்க தனக்குள்ளே அதை செய்கிறதற்கான கிருபை இல்லாத பொழுது அவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொன்ன வார்த்தை தான் லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போ நம்முடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறது அல்லவா, அந்த விசுவாசம் அது வர்த்தித்திருந்தால் அல்லது அது பெருகி இருந்தால் மன்னிக்கிறது நம்மால் இயலும். அப்போ அப்போஸ்தலர்கள் மன்னிக்கிறதற்கான கிருபை இல்லாதபடினாலே இயேசு கிறிஸ்துக்கிட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி கேட்குறாங்க. அப்போ இந்த நாளில் நாமளும் யோசிக்கலாம், நம்ம மற்றவர்களை எப்படி மன்னிக்கிறோம்? நம்ம மன்னிக்கலை அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் குறைவானவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறோம். அப்போ தான் இயேசு அவர்களுக்கு சொல்கிறாரு, என்னால் உண்டாக்கப்பட்ட கடுகு விதையில விசுவாசம் இருந்தால் இந்த மன்னிக்க முடியாத இயல்பாகிய காட்டத்தி மரத்தை நீங்கள் பார்த்து கடலிலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் அது போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு உவமையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அதை செஞ்சிட்டிங்க, அதாவது 7வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரையிலும் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பெருமைப்படாதீங்க. அற்ப ஊழியக்காரர்கள் நாங்கள், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அப்படின்ற அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது அல்லது அது நமக்குள்ளாக வர்த்திக்கப்பட்டது, விசுவாசம் வர்த்திக்கப்பட்டது அப்படின்ற நினைவோடு கூட அதற்கு தேவன்தான் காரணக்கர்த்தர் அப்படின்றதுக்காக தேவனை புகழ வேண்டும். ஜஸ்ட் அ தாட்டை கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் இவைகளை சிந்திப்போம். அப்படி நம்மளால் மன்னிக்க முடியல அப்படின்னா நம்ம கர்த்தரிடத்தில் கிருபை கேட்போம். அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்படின்னா அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் யோவான் 10:10 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாளில் நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ளாக தேவன் வர்த்திக்க பண்ணும்படியாக கேட்போம், அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.